விடாமுயற்சி வழக்கமாக வர அஜித் படத்தில் வர மாதிரி மாஸ் இன்ட்ரோ, மாஸ் பிஜிஎம்மோடலாம் அஜித்துக்கெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலாக ஒரு சீனில் இன்ட்ரோ வராரு. பிஜிஎம்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தில் ரெஜினா, அர்ஜுன், ஆரோவெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஆரோவெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பிஜிஎம்லாம் அனிருத் நல்லா பயங்கரமாக மாட்டி விட்டுருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் மியூசிக் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அதே மாதிரி மலையாள படத்தில் தான் உங்களுக்கு செட்டில்டாக அப்படி நார்மலாக போகும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம். வழக்கமாக வர்ற தமிழ் சினிமா மாறுபட்டு ஒரு மாசான ஹீரோ ஒரு பிஜிஎம் இல்லாமல், ஒரு இன்ட்ரோ இல்லாமல், ஒரு நார்மல் இன்ட்ரோவில் வராரு. இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு தில் வேணும். இது கண்டிப்பாக அஜித் சார் தெரிஞ்சு தான், டைரக்டருக்கு தெரிஞ்சு தான் ஒருத்தர் தான் வந்திருப்பார். இவரை சுற்றி தான் கதை நடக்குது. ஒரு 10 கேரக்டருக்குள்ளேயே மற்ற ஹீரோ மாதிரியெல்லாம் அதர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு எடுக்கலாம். அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் இவங்களை சுற்றி தான் கதை நடக்குது. ஒரு டைப் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். தேங்க்யூ.